Dear plus one commerce students, good morning. Today we are going to discuss chapter 9 Government Organization under the head Unit 2 Forms of Business Organization. தொழிலமைப்புகளினுடைய வகைகளில் அரசு நிறுவனங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அரசு தொழிலமைப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அரசாங்கம் தொழில் செய்கிறது, மக்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதற்காக, சில ரகசிய தொழில்களை மேற்கொள்வதற்காக, பொருளாதார முன்னேற்றத்தை முடுக்கி விடுவதற்காக, நாட்டு நன்மைக்காக நிறைய தொழில்களை அரசாங்கம் செய்து வருகிறது. அரசாங்கம் பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தி நிறுவனங்களை தொடங்கலாம், அல்லது பணிகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களை தொடங்கி நிர்வாகம் செய்யலாம். அப்படி நிறைய அமைப்புகளை அரசாங்கம் செய்துக்கிட்டு இருக்கு. அரசு தொழிலமைப்புகள் பற்றி தான் இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். Public enterprise as a form of business organization gained economic importance in most of the countries of the world in recent years. During the 20th century, various governments started participating in industrial and commercial activities. பொது நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள்ங்கிறது ஒரு புதிய தொழிலமைப்பு. பொருளாதார முன்னேற்றத்தின் முக்கியத்துவம் காரணமாக நிறைய நாடுகளில் அரசாங்கங்கள் தொழில் செய்ய தொடங்கியது. 20ஆம் நூற்றாண்டில் அரசாங்கமே பல தொழிலமைப்புகளையும் பல வணிக அமைப்புகளையும் தொடங்கி நிர்வாகம் செய்ய முன் வந்தது. Previously, the role of government was limited only to the maintenance of law and order. Industrial revolution helped all-round growth of industries. ஒரு காலத்தில் இதற்கு முன்னாடி எப்படின்னு கேட்டால், அரசாங்கத்தோட வேலை சட்டம் இயற்றுவதும் அதை பாதுகாப்பதும் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பகைவர்களிடமிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதும் சட்டங்கள் இயற்றுவதும் தான் அரசாங்கத்தினுடைய பணி அப்படின்னு ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தொழில் புரட்சிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றத்தினுடைய முக்கியத்துவம் அரசாங்கத்தினால் அறியப்பட்டது. அதனால் அரசாங்கமே நிறைய தொழில்களை தொடங்கி, நிறைய சேவை தொழில்களை தொடங்கி நிர்வாகம் செய்து வர ஆரம்பிச்சது. Private entrepreneurs worked only for the profit motive. The exploitation of consumers and workers by private entrepreneurs was very common. The development of industries was left to the judgment of private enterprises. Therefore, the government intervention became necessary to safeguard the interest of the public even in the developed countries like USA and UK. தனியார் தொழில் முனைவோர்கள் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு தொழில் செய்வாங்க. அவங்களோட ஒரே நோக்கம் லாபம் ஈட்டுவது. மேக்சிமைஸ் த ப்ராஃபிட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் த ப்ரைவேட் என்டர்பிரனர்ஸ். அதனால் நுகர்வோர்கள் பாதிக்கப்பட்டாங்க, நுகர்வோர் சுரண்டப்பட்டாங்க. தனியார் தொழில் முனைவோரை ஒதுக்கிவிட்டு தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை தேவையாக வளர்ச்சி அடைய வேண்டும். அதனால் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட தொழில்துறையை காக்க அரசாங்கமே சில தொழில்களை தொடங்கியிருக்கு. The government thus can own and control the industry and business in two ways. இரண்டு வழிகளில் இந்த தொழிலமைப்புகளை காப்பாற்றுவதற்காக, தொழிலமைப்புகளை உருவாக்குவதற்காக அரசாங்கம் இரண்டு வழிகளில் செயல்படுகிறது. The government thus can own and control the industry and business in
two ways. By starting a new unit, by taking over an existing industrial commercial unit owned by private persons. அரசாங்கம் இந்த புதிய தொழிலமைப்புகளை தொடங்கும்போது புதிதாகவே ஒரு தொழிலமைப்பு அரசாங்கம் தொடங்கலாம். முதலிட்டு அதற்கான இடத்தை தேர்வு செய்து அதற்கான சட்டங்களை இயற்றி பை ஸ்டார்டிங் எ நியூ யூனிட் புதிய தொழிலமைப்பு அரசாங்கம் உருவாக்கலாம். அல்லது ஏற்கனவே செய்து வரக்கூடிய தனியார் செய்து வரக்கூடிய தொழிலை அவர்களுக்கு இழப்பீடு தொகை கொடுத்துட்டு அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் நம்ம நேஷனலைசேஷன்னு சொல்கிறோம். பை டேக்கிங் ஓவர் அன் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் யூனிட் ஓன்டு பை ப்ரைவேட் பர்சன்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் நேஷன், இட் இஸ் கால்டு நேஷனலைசேஷன். இதை தேசியமயமாக்கம் அல்லது நாட்டுடைமையாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே நாட்டுடைமையாக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை நேஷனலைசேஷன்? இட் மே பி எ கிரியேட்டிவ் கொஸ்டின். இதை நாம் ஒரு கேள்வியாக கேட்கலாம். இந்த கட்டாய வினால கிரியேட்டிவ் கொஷின்ஸாக இதை கேட்கலாம். அதை பார்த்து வச்சுங்க. வாட் இஸ் நேஷனலைசேஷன்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.